டு ஸ்டார்ட் வித் நான் இப்போது கார்த்தி சாரை தான் அழைக்க போகிறேன். இட் இஸ் கோயிங் டு பி ஆமாம் கார்த்தி சாரை தான் அழைக்க போகிறேன். சார் இங்கே வாங்கலேன் இல்லை நீங்கள் வாங்கலேன். ஆஹா இங்கே நான் ஒரு செல்ஃபி எடுத்து போகிறேன். உங்க அப்பா இல்லைல்ல, அதனால அர்ஜென்ட்டா செல்ஃபி எடுத்து போகிறேன். ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமா இல்லது, ஒரு மரியாதை இல்லாம போயிருச்சுல ஒரு செல்ஃபிங்கிற விஷயத்துக்கு. யாருக்குமே ரெஸ்பெக்டே கிடையாது. ஒரு கேட்டு போட்டோ எடுக்கணுங்கிறது கிடையாது. மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறது. அந்த பிளாஷ் வேற, பின்னாடி ஒரு பிளாஷ் முன்னாடி ஒரு பிளாஷ். அவ்வளோ பிளாஷ் கண்ணில் பட்டா மைக்ரேன் இருக்கிறவன் என்ன ஆவான்? ஒரு அவஸ்தையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோ எடுக்கிறது ஒரு மரியாதையா கேட்டு எடுக்கணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஆயிட்டோமா அப்படின்னு வருத்தமா இருக்கு. இல்லை இப்படி சொன்னாதானே உண்டு, வேற எப்போ சொல்ல முடியாது. எதுவும் வரல. அது இப்போ ஒரு இதுக்குமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் வருத்தமான விஷயம். பத்திரிகை நண்பர்களுக்கும், ஜூலை காற்றில் டீமுக்கும், கேஎஸ் ரவிக்குமார் சார் அவர்களுக்கும், ப்ரொஃபசர் ஸ்ரீதர் சுந்தரம், ப்ரொடியூசர்ஸ்க்கும், கஸ்தூரி எல்லாருக்கும் வணக்கம். கஸ்தூரி மேடம் சொன்ன எந்த விஷயம் நான் பேச போகிறது இல்லை. ஏன்னா அதுக்கான அனுபவம்லாம் எனக்கு இல்லை. ரவிக்குமார் சாரே சொல்லிட்டார், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. பட் கஸ்தூரி அவர்கள் ஒரு லாயரும் கூட. அது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அவங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இல்லைங்க, நிறைய பேர் மறந்துடுவாங்க சீரியஸா. இப்போ நான் தான் சொல்றேன், இப்போ ஒரு 18 வயசு பையனை கேட்டால் பருத்தி வீரன்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்கு. ஸோ நீங்க இன்னொரு குவாலிஃபைட் லாயருங்கிறது மக்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவும் லாயர். கரெக்ட் தானே? மாம்ஸ் லாயர், ரைட்? ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு மக்களுக்கு அறிவாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். பியூட்டிஃபுல் டான்ஸ். இந்த படத்தில் புது முயற்சிகள் நிறையா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ். ஜெனுவினான வாழ்த்துக்களை, மனசார்ந்த வாழ்த்துக்களை கேட்டேன்னா, சார் செல்ஃபி எடுத்தது கார்த்தி, தட் வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டப் காமெடி, கிட்டிங்காக ஒரு மோமெண்ட்டுக்காக தான். இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம ஏதாவது பேசி நியூஸ் பண்ணாதான் முடியும். பட் நிஜமாவே ஐ டோன்ட் ஹாவ் எனி பிக்சர்ஸ் வித் யூ. ரிக்வெஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன், அது நீங்கள் கொடுப்பீங்கன்ற அதை தான் இங்கே எல்லாருக்குமே சொல்கிறேன். நாங்கள் வெளியே போகும்போது எஸ் வி ஆர் பப்ளிக் ஃபேஸஸ் அண்ட் ஜென்ட்ஸை விட லேடிஸ்க்கு அந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வெளியே போகும்போது எந்த நிலையில நாங்கள் இருந்தாலும், எந்த ஒரு ப்ரைவேட் மூமெண்ட்டாக இருந்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. அவங்க தான் உண்டு, தான் ஃபோன் உண்டு அப்படின்னு. அது ஒரு இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி அப்படிங்கிறது கூட தெரியாமல். ஏன்னா இன்னைக்கு அவங்களே அவங்கள டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவங்க பாத்ரூமில் செய்ய வேண்டிய விஷயங்களை கூட டிக்டாக்ல எடுத்து உலகம் முழுக்க பரப்பி விட்டுறாங்க. அதே போல எல்லாரையுமே அவங்க நினைக்கிறதுனால பிரஸுக்கு இது நல்லா தெரியும். நாம அடிக்கடி சந்திக்கிறோம். டெய்லி நீங்க விஐபிஸோட கலந்து பேசிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பவுண்டரிஸ் பிரஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா பப்ளிக்கு சுத்தமா தெரியறதே இல்லை. இன்னைக்கு போன் இருந்தா அந்த போன் மட்டும் தான் இருக்கணும், மற்ற எதுவுமே மரியாதையோ பிரைவசியோ வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு ட்ரெண்டிங் ஆயிப்போச்சு. அதுல எல்லாரும் எல்லா டைமும் மனுஷங்க தானே, எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. கார்த்தி சார் இன்னைக்கு அதை காட்டமா சொன்னாரு. I wanted to make a point with him on stage that இதை தயவு செஞ்சு நீங்க வீடியோ எடுக்கிறவங்க கண்டிப்பா அவர் சொன்னதையும் கண்டிப்பா போடுங்க. We love you. தமிழ் சினிமா ரசிகர்கள் மாதிரி பண்பான ரசிகர்கள் கண்டிப்பா இந்தியாவில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அன்பான பண்பான ரசிகர்கள். பட் செல்ஃபி விஷயத்துல கொஞ்சம் everybody needs their space அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கணும். And to give the vote of thanks, can I ask both the producer and the director to deliver the vote of thanks, please? Thanks. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.